Welcome back to English for Tamil. Good day to you all. இன்றைக்கு எங்களுடைய essential tips in Englishல unless, until என்னும் இரண்டு சொற்களுக்கிடையான வேறுபாடும் பயன்பாடும் பார்க்க போன்றோம். Unless அப்படின்னா என்ன? தவிர, இல்லாவிட்டால். Except that, except that. ஒரு விதிவிலக்க குறிகாட்டி என்று சொல்லலாம். An indicator of an exception. Until அப்படின்னா என்ன? வரை, before that, before that. நேர எல்லையை நிர்ணயித்து கூறும். Sets the time limit of the event. வீடியோவில் ஒவ்வொரு இடங்களிலும் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொண்டே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் until, unless என்பவற்றை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நடைமுறை வாழ்க்கையில் பேசிக்கொள்ள முடியும். இப்ப வரை எப்படிங்க சொல்லலாம்? until now, until now. அதுவரை, until then, until then. எப்ப வரை? until when, until when. நாளை வரை, until tomorrow, until tomorrow. அடுத்த வருடம் வரை, until next year, until next year. நீ காத்திருக்கும் வரை, until you wait, until you wait. அவள் வரும் வரை, until she comes, until she comes. நான் கழுவும் வரை எப்படி சொல்லலாம்? well done. until I wash, until I wash. அவள் கடினமாக வேலை செய்யும் வரை, until she works hard, until she works hard. இப்போ unless எப்படி பாவிக்கலாம் என்று பார்ப்போமா? நீ வராவிட்டால், unless you come, unless you come. நீ சமைக்காவிட்டால், unless you cook, unless you cook. நீ காத்திருக்காவிட்டால், unless you wait, unless you wait. நீ கழுவாவிட்டால் எப்படி சொல்ல? wonderful. unless you wash, unless you wash. அவள் கடினமாக வேலை செய்யாவிட்டால், unless she works hard, unless she works hard. அவன் வராவிட்டால் எப்படி சொல்லலாம்? very good. unless he comes, unless he comes. ஆஹா, இவ்வளோ தானே, எதற்காக நாங்கள் குழம்பிக் கொண்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காரணம் உண்டு, வாங்க பார்க்கலாம். இந்த unless, until இரண்டுக்கும் ஒற்றுமை உண்டு. அதனாலதான் குழம்பிக் கொண்டோம். என்ன ஒற்றுமைன்னு பார்க்கலாம். இரண்டுமே கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளை கூறுகின்றன. நீ வராவிட்டால், நீ வரும் வரை, கண்டிஷன்ஸ். இரண்டுமே கன்ஜங்ஷன்ஸ். இரண்டுமே என்னவா பயன்படுகின்றன? இணைப்பு சொற்களாக. அதனால்தான் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சில வேளை குழப்பம் வரலாம். ஆனால் இந்த குழப்பத்தை உங்களுக்கு அடியோடு நீக்கிவிட முடியும். அதன் வேறுபாட்டை தெளிவாக புரிந்து வைத்திருந்தீர்களானால். அப்போ எப்படி வேறுபடுகின்றன? unless it is only a conjunction, அது ஒரு இணைப்பு சொல் மாத்திரமே. until both conjunction and preposition. அது எப்படி தொழிற்படும்? ப்ரொபோசிஷனாகவும் வரலாம் அல்லது கன்ஜங்ஷனாகவும் வரலாம். unless has negative meaning. நாங்க பார்த்துனாங்க, நீ வராவிட்டால் அங்க நெகட்டிவ் இருக்குது. unless you come. until நேர்மறையான அர்த்தத்தை கொண்டது. it has positive meaning. நீ வரும் வரை பாசிட்டிவ் மீனிங். and unless முன் நிபந்தனையை கூறுகின்றது. refers to a precondition. வராவிட்டால், சமைக்காவிட்டால்,
காத்திருக்காவிட்டால், so it is the precondition. Until implies the time limit. நேரம் அல்லது கால எல்லையை குறிப்பிடுகின்றது. இப்ப வரை, எப்ப வரை, நாளை வரை, அதுவரை, இதுவரை, வரும் வரை. அப்போ என்னத்தை குறிக்கின்றது? எல்லாமே கால எல்லையை குறிக்கின்றது. இப்போ இதனை நாங்கள் மேலும் விளங்கிக் கொள்வதற்கு உதாரண வாக்கியங்களை வழக்கம் போல் பார்க்கலாம். எங்களோட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க. தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். நான் தமிழில் கூறி முடித்ததும் நீங்கள் எப்படி அதை ஆங்கிலத்தில் கூறலாம் என்று நீங்களும் முயற்சி செய்யுங்கள். என்கூட சேர்ந்து பயிற்சியும் எடுங்கள். அவன் வராவிட்டால் நான் போக மாட்டேன். Unless he comes, I want to go. Unless he comes, I want to go. அவன் வரும் வரை நான் போக மாட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க. Well done. Until he comes, I want to go. Until he comes, I want to go. நீ கடுமையாக முயற்சிக்காவிடில் உன்னால் வெற்றி பெற முடியாது. Unless you try hard, you won't win. Unless you try hard, you won't win. நீ கடுமையாக முயற்சிக்கும் வரை உன்னால் வெற்றி பெற முடியாது. வரை டைம் லிமிட் சொல்றோம் இல்லையா? அப்போ இது வரும் until you try hard, you won't win. Until you try hard, you won't win. நீ வீட்டு பாடத்தை முடிக்காவிடில் உன்னால் விளையாட முடியாது. சின்ன பிள்ளைகள் அடம் பிடிச்சா சொல்லுவோம் இல்லையா? You can't play unless you finish your homework. You can't play unless you finish your homework. இதை நீங்க இப்படியும் சொல்லலாம். நேரத்தை தான் நாங்க அங்க முக்கியத்துவப்படுத்த வேணுமென்றா, நீ வீட்டு பாடத்தை முடிக்கும் வரை உன்னால் விளையாட முடியாது. எப்படி சொல்ல? Well done. You can't play until you finish your homework. You can't play until you finish your homework. அந்த தொப்பியை நீ கழுவாவிட்டால் அதை அணிய முடியாது. கழுவாவிட்டால் condition. Unless you wash that hat, you can't wear it. Unless you wash that hat, you can't wear it. அந்த தொப்பியை நீ கழுவும் வரை அதை உன்னால் அணிய முடியாது. எப்படி சொல்லுவோம்? Wonderful. Until you wash that hat, you can't wear it. Until you wash that hat, you can't wear it. எங்களுக்கு நீ பிரச்சனையை சொல்லாவிட்டால் யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாது. No one can help you unless you tell us the problem. No one can help you unless you tell us the problem. நீ உண்மையை சொல்லும் வரை யாருமே உனக்கு உதவி பண்ண முடியாது. இது எப்படி சொல்லாங்க? Very good. No one can help you until you tell the truth. No one can help you until you tell the truth. மழை நிற்காவிடில் அவர்களால் போக முடியாது. They can't leave unless rain stops. They can't leave unless rain stops. மழை நிற்கும் வரை அவர்களால் போக முடியாது. இது எப்படி சொல்ல? Wonderful. They can't leave until rain stops. They can't leave until rain stops. மழை நிற்கும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். நாங்கள் கட்டாயம் காத்திருக்க வேண்டும். எப்படி சொல்ல? We have to wait. We have to wait until rain stops. We have to wait until rain stops. 18 வயது ஆகும் வரை உன்னால் வாக்களிக்க முடியாது. You can't vote until you turn 18. You can't vote until you turn 18.
நீ 18 வயதுக்கு மேற்பட்டவர் இல்லாவிடில் உன்னால் வாக்களிக்க முடியாது. You can't vote unless you are 18 plus. You can't vote unless you are 18 plus. என்னுடைய உறவினர்கள் வராவிட்டால் இன்று இரவு என்னால் உன்னை சந்திக்க முடியும். I can meet you tonight unless my relatives arrive. I can meet you tonight unless my relatives arrive. நீ முயற்சிக்காவிடில் உண்மையை எப்பவுமே அறிய போறதில்லை. Unless you try, நீ முயற்சிக்காவிடில் you will never know the truth. Unless you try, you will never know the truth. Unless you try, you will never know the truth. இன்று வேலையில் தாமதித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாவிடில் நான் உன்னை பார்க்கில் 4 மணிக்கு சந்திப்பேன். I will meet you at the park at 4 p.m. unless I have to stay late at work. I will meet you at the park at 4 p.m. unless I have to stay late at work. அவள் வேகமாக சாப்பிடுவதை நிறுத்தாவிடில் உடல் எடையை குறைக்கப் போவதில்லை. She will not lose weight unless she stops eating fast. She will not lose weight unless she stops eating fast. உங்களுடைய loving husband or wife or your close friend நீங்க என்ன சொல்லலாம்? நான் உன்னை சந்தித்திருக்காவிடு என்னுடைய வாழ்க்கை உற்சாகமானதாக இருக்காது. My life wouldn't be excited unless I met you. My life wouldn't be excited unless I met you. நீ டிவி பார்க்காவிடில் ஆஃப் பண்ணு. சில பேர் என்ன செய்வாங்க, டிவியை போட்டுட்டு வேற ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க, அது தண்டை பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. Please turn off the TV unless you watch it. Please turn off the TV unless you watch it. நீ விளையாடும் வரை நான் டிவி பார்க்க போகிறேன். டிவி பார்க்க போகிறேன். இது என்ன ஃபார்ம்ல வரும்? Going to. உங்களுக்கு going to விலையே நிறைய சென்டென்சஸ் வீடியோவை போட்டிருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து படியுங்க. I'm going to watch TV until you play. I'm going to watch TV until you play. நீ டிவி பார்க்கும் வரை நான் விளையாட போகிறேன். அதே மாத்தி சொல்றேன். விளையாட போகிறேன். I'm going to play until you watch TV. I'm going to play until you watch TV. படிக்காட்டி போய் அம்மாக்கு உதவி செய். சில பேர் என்ன செய்வாங்க, படிக்கவும் மாட்டாங்க, விளையாடவும் மாட்டாங்க, என்ன சும்மா இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? படிக்காட்டி போய் அம்மாக்கு உதவி செய். Go and help mother unless you study. Go and help mother unless you study. ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் நாங்கள் காலை 8 மணி வரை தூங்கினோம். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் இல்லையா? As it is Sunday, we slept until morning 8 o'clock. As it is Sunday, we slept until morning 8 o'clock. இந்த இடத்துல until வந்து conjunction வரையில preposition வந்திருக்கு. நாங்க நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படியே இருக்கு. அந்த இடத்துல unlessம் until மாறி மாறி வர மீனிங் வேறுபட்டு வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல உங்களால கொண்டு unless நிச்சயமா வைக்க முடியாது. காரணம் என்ன? இங்க preposition வந்திருக்கு. Unless is not a preposition, it is a conjunction. அவள் வரும் வரை நான் காத்திருப்பேன். I will wait until she comes. I will wait until she comes. நான் நிறுத்த சொல்லாவிடில் நிறுத்தாதே. Don't stop unless I tell you to stop. Don't stop unless I tell you to stop. நாங்கள் வெள்ளி வரை காத்திருக்க முடியும். வெள்ளிக்கிழமை வரை. We can wait
until Friday. We can wait until Friday. நாங்கள் நள்ளிரவு வரை செஸ் விளையாடினோம். We played chess until midnight. We played chess until midnight. நான் நிறுத்தச் சொல்லும் வரை தொடர்ந்து செய். எப்படி சொல்லலாம் இத? Well done. Keep doing until I tell you to stop. Keep doing until I tell you to stop. இந்த keep doingக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வீடியோ ஒன்று இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கான நேரம். அவர்கள் கற்பிக்கும் வரை அமைதியாக இரு. அவள் வந்து சேரும் வரை உன்னால் காத்திருக்க முடியுமா? விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.